அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஜிட்டல் டெக் எஜுகேட்டரோடு. நான் உங்கள் புருஷோத்தமன் முனுசாமி. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது மைக்ரோபிட் அட்வென்ச்சர் சேலஞ்ச். நம்ம இன்னைக்கு 2வது டுட்டோரியல் இருக்கோம். இந்த 2வது டுட்டோரியலுக்கு போகிறதுக்கு முன்னாடி தயவு செய்து நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்களா என்பதை உறுதி செஞ்சுக்கிங்க. ஏன்னா உங்களுக்கு டிஜிட்டல் சம்பந்தமானது, ரொபாட்டிக்ஸ் சம்பந்தமான மற்றும் ப்ரோக்ராமிங் சம்பந்தமான விஷயங்களையும் தகவல்களையும் நாங்கள் இங்கே வழங்க தயாராக இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம டுட்டோரியல் போகலாம். இன்னைக்கு டுட்டோரியல் பார்த்தீங்கன்னா டுட்டோரியல் 2 ஃப்ரஸ்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த டுட்டோரியல் நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம வந்து ஒரு வான், அதாவது ஒரு மந்திர கோல் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி நம்ம செய்வோம். இந்த மந்திர கோல் எப்படின்னா, மந்திர கோலில் வந்து ஒயர் போட்டிருப்போம். இந்த ஒயரை வந்து மைக்ரோபீட்டில் கனெக்ட் பண்ணிப்போம். பிறகு அந்த மந்திரக்கோள் வந்து ஒரு கம்பிக்குள்ள நகர செய்வோம். அந்த கம்பிக்குள்ள நகரும் போது அந்த மந்திரக்கோளானது கம்பி மேலே படும்பொழுது ஒவ்வொரு முறை படும்பொழுதும் இந்த மைக்ரோபீட்டில் ஒரு எண்ணிக்கை அதிகரிக்கும். சரிங்களா? ஸோ எவ்வளோ நேரத்தில் நம்ம அந்த மந்திரக்கோளை வந்து அந்த ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு இந்த மந்திரக்கோளை கொண்டு போகிறோம் அப்படின்றது தான் இந்த நடவடிக்கை. சரிங்களா? வாங்க நடவடிக்கை செய்வோம். முதல்ல நம்ம இதுக்கு வந்து எப்படி என்ன செய்ய போறோம்னா, நம்ம வந்து இந்த தடவை வந்து ஆன்லைனில் செய்யாமல் நம்ம வந்து அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். அதாவது ஆஃப்லைன் அப்ளிகேஷன். ஸோ மேக் கோட் ஃபார் மைக்ரோபிட் இந்த ஆஃப்லைன் அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். இதோட தகவல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பிறகு முக்கியமானது, தயவு செய்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டுட்டோரியலை நீங்கள் பார்த்துங்க. அதாவது இன்ட்ரோ ஒரு வீடியோ இருக்கும். அந்த இன்ட்ரோ வீடியோ தயவுசெய்து பார்க்க மாட்டேங்க. சரிங்களா? பட் இங்கே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆன்லைனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் அங்கேயும் அந்த மெனு வந்துருச்சு. இந்த மெனுவில் நியூ ப்ராஜெக்ட் இந்த கிளிக் பண்ணுங்க. நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 ஆப்ஷன் இருக்கும். ஸ்டார்ட்டும் வரும். இது 2ஐயும் எடுத்து வச்சிடலாம். இது தேவைப்படாது இப்போ நம்மளுக்கு. இப்போ நேரடியாக இன்புட் போங்க. இன்புட்டில் ஆன் பட்டன் ஏ அதை எடுங்க, வச்சுருங்க. அதுக்கு வந்து பேசிக் போங்க. பேசிக்கில் ஷோ எல்இடிஸ் இருக்கும், அதை வைங்க. இந்த ஷோ எல்இடியை நம்ம வந்து கொஞ்சம் ஒயர் மாதிரி செய்ய போகிறோம். அப்போ வளைவாக இருக்கணும். அப்போ இந்த மாதிரி இருக்கணும். வளைவாக அந்த அமைப்பை வந்து வளைவான முறையில் போட்டுருங்க. ஓகே, சரி வந்துச்சு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இதுக்கு கீழே ஒரு பால்ஸ் வச்சுருங்க. பேசிக் போங்க, ஒரு பால்ஸ் வச்சுருங்க. பால்ஸ் கீழே நம்ம வந்து வேரியபிள்ஸ் போட போகிறோம். இதில் வேரியபிள்ஸ் தேவை. வேரியபிள்ஸ் கிளிக் பண்ணுங்க. இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா மேக் வேரியபிள் கிளிக் பண்ணுங்க. இன்னைக்கு இந்த வேரியபிள் பார்த்தீங்கன்னா ஃபெயில், அதாவது எத்தனை முறை நம்ம தவறு செய்யறோம், எத்தனை முறை அந்த மந்திரிக்கோள் வந்து அந்த கம்பியில் படுதுன்றதான் நம்ம கணக்கெடுக்க போகிறோம். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா ஃபெயில் அப்படின்ற டைப் அடிச்சிருங்க. அப்புறம் கிளிக் ஓகே. இப்போதையும் ஃபெயில்ஸ் வந்துச்சு. முதல்ல செட் ஃபெயில்ஸ் டு 0. ஆரம்பத்தில் 0ல் இருக்க மாதிரி வச்சுருங்க. பிறகு நேராக பேசிக் போங்க. பேசிக்கில் ஷோ நம்பர் அது தருங்க. அதை கீழே போட்டுட்டு மறுபடியும் வேரியபிள்ஸ் போங்க. வேரியபிள்ஸில் ஃபெயில்ஸ் இருக்கும். ஸோ எத்தனை ஃபெயில்ஸ்ன்றதை காட்டணும். சரிங்களா? அதனால் அதை எடுத்து போட்டுருங்க. இப்போ ஒரு தடவை சரி பார்த்துக்கிறதுக்கு தருங்க. சரிங்களா? இந்த டிசைன் காமிச்சிச்சு. பிறகு என்ன நம்பருன்றதையும் காமிச்சிச்சு. சரிங்களா? இப்போ நம்ம அடுத்த கோடிங்க்கு போவோம். அடுத்த கோடி பார்த்தீங்கன்னா இன்புட் தருங்க. இப்போ வந்து நம்ம டிஜிட்டல் பின் பயன்படுத்துகிறோம். அதாவது இந்த நடவடிக்கை பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு எலக்ட்ரிக் சர்க்யூட் உட்பட்ட ஒரு நடவடிக்கை. அதனால இந்த ஒயர் படும்பொழுது இந்த மந்திரக்கோளானது கம்பியின் மேல் படும்போது மின்சாரம் ஊடுருவு, மின்சக்தி ஊடுருவுது. இந்த மின்சக்தி ஊடுருவல் இந்த மைக்ரோபீட் மேலே படும்.
சரிங்களா. இந்த டெர்மினலில் படம் அதுதான் வந்து அந்த மின் சுற்றை முழுமைப்படுத்துது. சரிங்களா. அப்போ அந்த முழுமைப்படுத்துறது தான் வந்து இந்த நடவடிக்கை. அதை பார்த்தீங்கன்னா நம்ம டிஜிட்டல் பின் 0 போட்டுருக்கோம். முதல் இது வந்து 0 பண்ணிப்போம். அதுதான் 0. அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து அப்படி படும்போது என்னது ராங்னு காமிக்கணும். சரிங்களா. படும்போது தவறுன்னு காமிக்கணும். ஏன்னா படுதுல இப்போ ஒவ்வொரு எத்தனை தடவை படுது தவறு போடுங்க. அடுத்தது இதே தான், இதே அப்படியே டூப்ளிகேட் பண்ணுவீங்க. இதில் வந்து எண்ணிக்கை மட்டும் மாற்றிடுங்க. இந்த எண்ணிக்கை வந்து 1000 மாற்றிடுங்க. 1000. அடுத்தது இதையும் எடுத்துடலாம். இது தேவையில்ல. இது வேணாம். நம்ம வந்து வேரியபிள்ஸ் போங்க. வேரியபிள்ஸில் சேஞ்ச் ஃபீல்ட்ஸ். ஒவ்வொரு முறை ஃபெயில் பண்ணும்போது சேஞ்ச் ஃபீல்ட் பை 1னா 1 கூடுதுன்னு சொல்றோம். 1 வந்து கூடுது. அப்புறம் ஷோ நம்பர் எண்ணிக்கையை காட்டும். அப்போ உதாரணத்துக்கு ஏ தட்டுனா சுழியம் காமிச்சிச்சு. இந்த பி சுழியம் தட்டுனா தவறுன்னு காமிச்சிச்சு, 1 காமிக்குது. மீண்டும் அதை தட்டுச்சுன்னா 2 காமிக்குது. மீண்டும் அதை தட்டுச்சுன்னா பிழைன்னு காட்டிச்சு. எத்தனையாவது பிழை அது அப்படின்னு சொல்லிட்டோம். சரிங்களா. வாங்க நம்ம ப்ரோக்ராமிங் முடிச்சிட்டோம். அடுத்து நம்ம எப்படி இந்த பொருளை உருவாக்குறது அப்படின்றத பார்ப்போம். சரி, நீங்கள் பொருளை உருவாக்குறது இதுதான். முதல்ல ஒரு பெரிய நீட்டு கம்பி எடுத்துக்கங்க. ஒரு 20 cm கம்பி எடுத்துக்கங்க. இந்த கம்பி நம்ம என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து அலுமினியம் ஃபாயில் அதை வச்சு அப்படியே சுருள் கம்பி மாதிரி சுற்றிட்டு அதை வளைச்சி அதை எடுத்து சுற்றிங்க. ஸோ இந்த மாதிரி செய்யணுங்க. ஏறக்குறைய இந்த மாதிரி உருவாக்கிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் உருவாக்கிக்கலாம். வட்டமாக உருவாக்கிங்க. அப்போ அதுதான் வந்து அந்த கம்பிகளுக்கு ஊடுருவல் செய்கிறது வந்து இதுதான். கம்பிகளுக்கு நீங்கள் உடைய வைக்க முடியும் இந்த மாதிரி. சரிங்களா. சரி, அடுத்ததாக அந்த கம்பியை வந்து சுற்றிக்கிங்க. பிறகு இன்னொரு கம்பி எடுத்துக்கங்க. இன்னொரு கம்பி வந்து ஒரு 30 cm கம்பி எடுத்துக்கங்க. இந்த கம்பியில் அலுமினியம் ஃபாயில் சுற்றிட்டு அதை வந்து அப்படியே வளைவான பகுதியாக மாற்றி அமைச்சிக்கங்க. பிறகு அந்த முனையில் வந்து கம்பியோட டேப் இருக்கும், அதை வாங்கி போட்டுருங்க. அடுத்து நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸிங் அது கூட நீங்கள் பயன்படுத்தலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா மறுசுழற்சி பொருட்களை பயன்படுத்தினேன். நான் வந்து கேப் மூடி பயன்படுத்தினேன். ஒரு பாட்டில் மூடி, ஒரு நீர்க்குட்டி மூடி பார்த்தேன். அதே மாதிரி நீங்களும் பயன்படுத்தலாம். சரிங்களா. அடுத்ததாக எப்படி ஃபிக்ஸ் பண்ணிருக்கணும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து அமைப்பு முறையில் எப்படி பயன்படுத்திருக்கோம். இந்த அமைப்பு முறையில் இப்படி நம்ம இதை பயன்படுத்திக்கணும். சரிங்களா. இங்கே வந்து இந்த கருப்பு வந்து இடது பக்கத்தில் இருக்கிறது வந்து அந்த முதல் இதுக்கு போவோம். இப்போ வந்து நம்ம இந்த சரிங்களா. அதே மாதிரி சிகப்பு வர்ணத்தோட வந்து சிகப்பு வர்ணத்தோட போகிற மாதிரி, அதாவது அந்த சிகப்பு வர்ணம் வந்து நான் எதாவது ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா அதுதான் வந்து அந்த மந்திர கோடு. சிகப்பு வந்து மந்திர கோடு நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். சரிங்களா. இப்போ கருப்பு வந்து நேரடியாக அந்த அந்த ஒரு பக்கம் இது இருந்துச்சுன்னா மூடி இருந்துச்சுன்னா அந்த மூடி பக்கம் போயிடும். அப்போ அதை இப்படி போயிடும், இப்படி இருக்கும். சரிங்களா. பண்ணுவேன். ஓகே. அடுத்ததான் அந்த கம்பி சொல்லிட்டு நான் கம்பி போன அந்த மந்திரக்கோடு. இது நீங்கள் வந்து பேட்டரி போட்டும் செய்யலாம். ஆனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா நேரடியாக லேப்டாப்பில் பயன்படுத்தினேன். சரிங்களா. சரி, அதுதான் இதோட பொருள் உருவாக்குறது. ஆனால் முக்கியமானது இந்த பொருள் உருவாக்கும் போது உங்களோட அப்படி மாணவர்கள் செஞ்சீங்கன்னா தயவுசெய்து மாணவர்களே உங்கள் வீட்டில் பெரியவங்க உங்கள் கூட இருக்கணும். ஏன்னா இது வந்து கொஞ்சம் ஆபத்தானது. ஏனென்றால் இதில் வந்து மின்சாரம் பயன்படுத்துகிறோம், மின்சார பொருட்கள் பயன்படுத்துகிறோம். அதனால் உங்களோட பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் செஞ்சிட்ட பிறகு நம்ம ஒரு தடவை டெஸ்ட் பண்ணிடலாம். நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா இதை வந்து இது செஞ்சிட்டீங்க. அடுத்ததாக நான் வந்து ஒரு குறிப்பு கொடுக்குறேன். ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ட்ரிக் இருக்கிறதுல. இதில் என்ன ட்ரிக் இருக்குன்னா வந்து
இன்புட் போங்க. இன்புட்டில் ஆன் பட்டன் ஏ தருங்க. ஆன் பட்டன் ஏல வந்து பட்டன் ஏ போட முடியாது, அப்போ பட்டன் பி போடுங்க. பட்டன் பி. பட்டன் பியில் என்ன பண்ணுங்க, இந்த சேஞ்ச் ஃபீல்ட்ஸ் இருக்குல்ல, அதை எடுங்க, டூப்ளிகேட் பண்ணுங்க, அதை எடுத்து வச்சுருங்க. ஆனால் இங்கே எண்ணிக்கையை நீங்கள் மாற்றணும். என்ன மாற்றணும்னா கழித்தல் 1 -1 அப்படி மாற்றிங்க. அதாவது 1 குவாலிட்டியான அர்த்தம். அடுத்தது ஷோ நம்பர், அதையும் டூப்ளிகேட் பண்ணிடுங்க. அதை எடுத்து இங்கே வச்சுருங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, என்ன நடக்குதுன்னா, இங்கே ஏ தட்டினீங்கன்னா உங்களுக்கு சுழியம் ஆரம்பிக்கும். இங்கே பி சுழியம் தட்டினீங்கன்னா இந்த இது உங்களுக்கு எண்ணிக்கை ஆரம்பிக்குதா? நீங்கள் இது தவறு பண்ணுறீங்க, எண்ணிக்கை ஆரம்பிக்குதா? ஆனால் பி தட்டினீங்கன்னா அது குறையும் ஒன்றுனா. சரிங்களா? ஒன்றுனா குறையும். ஸோ அதான் ஒரு ட்ரிக் சொல்லிக்கிறோம். செஞ்சு பாருங்கள். நம்ம நண்பர்களோட விளையாடும்போது ஒரு சந்தோஷமாக இருக்கும். சரிங்களா? சரி சரி. இப்போ நம்ம வந்து நம்ம என்ன செய்கிறோமோ எப்பவுமே என்ன செய்யணுமோ அதை செய்யலாம். முதல்ல உங்களோட டைட்டில் போட்டுக்கோங்க. ஃப்ரஸ்ட்ரேஷன். இந்த தலைப்பு ஃப்ரஸ்ட்ரேஷன். அதுக்கு இந்த தலைப்பு இது. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் தலைப்பு முடிஞ்சாச்சு. அப்போ டவுன்லோட் கிளிக் பண்ணுங்க. இப்போ மாதிரி தான் டவுன்லோட் கிளிக் பண்ணுங்க. டவுன்லோட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த டவுன்லோட் வந்து எப்படி வாசிங்கன்னா, இது வந்து நம்ம ஆன்லைன் வெர்ஷன் இல்லை, அதனால் கீழே வராது. இது நேரடியாக டவுன்லோட் பண்ண பிறகு உங்களுக்கு மெனு வந்துடும். அதாவது டைரக்டரி பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. டைரக்டரி பாக்ஸ் வந்துடும். உங்களுக்கு டைரக்டரி பாக்ஸ் வந்துடும். டைரக்டரி பாக்ஸில் எங்கே நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்கன்றதை நீங்கள் முடிவு பண்ணிக்கலாம். நான் வந்து டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணுறேன். ஸோ டெஸ்க்டாப்ன்றதுக்கு ஸோ அதில் கிளிக் பண்ணிட்டேன். டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணு. சரிங்களா? ஸோ இப்போ டெஸ்க்டாப் சேவ் பண்ணதை மினிமைஸ் பண்ணிக்கிங்க. டெஸ்க்டாப் போங்க. இந்த ஃபைலு எக்ஸ் ஃபைலான்னு பாருங்கள். இப்போ ரைட்டை கிளிக் பண்ணுங்கள். இப்போ மாதிரி தான் வலது பக்கம் சுருக்கி சென்ட் டு. நீங்கள் சென்ட் டு பண்ணும்போது நீங்கள் பாருங்கள் மேக்ரோபீட் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரன் பண்ணுது. அப்லோட் பண்ணும்போது அது கிளிக் பண்ணும். விட்டு ஏரியும் அந்த விளக்கு வந்து விட்டு ஏரியும். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிஜிட்டல் எஜுகேட்டரோடு. நான் உங்களுக்கு புருஷோத்தம முனுசாமி. இன்றைக்கு நம்ம வந்து மைக்ரோபீட் டுட்டோரியலில் 2வது டுட்டோரியலில் பார்க்குறோம். 2வது டுட்டோரியல் வந்து எதை பற்றினா பார்த்திங்கன்னா, எப்படி மின் ஊடுருவல் அதை சம்மந்தப்பட்ட ஒரு நடவடிக்கை இது. இந்த நடவடிக்கையில் 2 வர்ணங்களான மீன் கம்பிகள் உள்ளது. ஒன்று வந்து சிகப்பு நிறம், இன்னொன்று கருப்பு நிறம். இதில் பார்த்திங்கன்னா இந்த கம்பியை வந்து நம்ம ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்திங்கன்னா இந்த சிகப்பு நிறத்தில் உள்ள கம்பியில் வந்து ஒரு அலுமினியம் ஃபாயில் வந்து வளைவு வடிவத்தில் உருவாக்கியிருக்கோம். அப்போ அந்த வளையம் வந்து உள்ளுக்கு வச்சுருக்கோம். இந்த கருப்பு நிற அலுமினியம் ஃபாயிலுக்குள்ளே வச்சுருக்கோம். சரிங்களா? சரி, அப்போ வந்து இந்த சிகப்பு நிற கம்பி இந்த சிகப்பு நிற அலுமினியம் ஃபாயிலை நம்ம வந்து நகர்த்த போகிறோம். அப்படி நகர்த்தும் பொழுது எத்தனை முறை இந்த கருப்பு நிற கம்பியில் படுதோ அதை வந்து இங்கே இந்த மைக்ரோபீட் கணக்கு எடுத்து நம்மளுக்கு காட்டும். சரிங்களா? அப்போ இந்த இடத்துலேருந்து நான் இந்த கருப்பு நிற இடத்துக்கு போய் சேரும்போது எத்தனை முறை படுதுன்றதை இங்கே நான் பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். சரிங்களா? வந்து அடைஞ்சாச்சு. இப்போ பார்க்கலாம் எத்தனை முறை பட்டிருக்குன்னு. 7 முறை பட்டிருக்கு. எத்தனை முறை பட்டிருக்கு? 7 முறை பட்டிருக்கு. சரிங்களா? இது எப்படி செய்கிறதுன்றத அந்த ப்ரோக்ராமிங்கை நம்ம இப்போ இதில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.